இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பேச்சுவார்த்தை நல்லபடியா நடந்து ஸ்ட்ரைக்க நிறுத்துவாங்களா இல்ல கண்டினியூ ஆக போதான்னு தெரிய போகுது. தொழிலாளிகளா இல்ல முதலாளியான்னு எவ்வளவோ பரபரப்பா இங்க நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனை உங்களுக்காக லைவ்ல. இப்பதான் யூனியன் லீடர் வெளியே வந்திருக்காரு. பேச்சுவார்த்தை எப்படி போச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் சொல்லுங்க, பேச்சுவார்த்தை எப்படி போச்சு? ஃபேக்டரி மேனேஜ்மெண்ட் உங்க டிமாண்ட்ஸை ஒத்துக்கிட்டாங்களா? ஸ்ட்ரைக்க நிறுத்த போறீங்களா? எப்படி நடந்துச்சு? இந்த ஸ்ட்ரைக் தொடர்ந்து நடக்கும். அந்த லக்ஷ்மி அவனுக்கு ஏதோ கொடுத்த மாதிரி இருக்கு மனிஷா. அப்படி கொடுத்திருந்தா ஸ்ட்ரைக்க நிப்பாட்டுறேன்னு சொல்லிருப்பானே. இல்ல, அவன் முகத்தை கொஞ்சம் பாரு. உள்ள ஏதோ ஒண்ணு நடந்திருக்க. என்ன அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? போன் பண்ணி கேளுங்க. சொல்லுங்க. மனிஷா மேடம் பேசணும்னாங்க. மேடம், உள்ள என்ன நடந்துச்சு? லக்ஷ்மி உனக்கு ஏதாவது கொடுத்தாளா? கொடுத்தாங்க மேடம். என்ன கொடுத்தா? நீங்க என்ன கொடுத்தாலும் நிறுத்த முடியாது. நீ வாங்காம இருக்க முடியாது. என்ன கம்பல் பண்றீங்களா? நான் பணத்துக்கு ஆசைப்பட்டவே இல்ல. நான் இப்ப பணம் கொடுக்க போறேன்னு யார் சொன்னது? வேற என்ன கொடுப்பீங்க? இது ஃபேக்டரி ஆரம்பிச்ச என்னோட மாமாக்காக. இது கம்பெனி எக்ஸ் சேர்மனான என் வீட்டுக்காருக்காக. இது மேனேஜருக்காக. அவங்களுக்கெல்லாம் எப்படி மரியாதை கொடுக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு முதல்ல நீ கத்துக்க. ஸ்ட்ரைக் பண்ணுவேன்னு நீ இப்படி நாய் மாதிரி கத்துனா மட்டும் நான் பயந்துருவேன்னு நினைக்காத. போ. என்ன லக்ஷ்மி ஒன்னு அரைஞ்சிட்டாளா? 3 வாட்டி அரைஞ்சாங்க மேடம். 3 வாட்டி அரைஞ்சாளா? அதுக்கு தானா வரும்போது கண்ணத்தை மறைச்சிட்டு அப்படி வந்தானா? முதல்ல அந்த கண்ணத்தை தொடச்சுக்கோ. இப்போ என்ன பண்ண மேடம்? ஸ்ட்ரைக் கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டல்ல, அத பண்ணு. நான் சொல்ற வரைக்கும் இதை நிறுத்த கூடாது. சரிங்க மேடம்.